பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஒரு நாளை கூட காண கிருபை செய்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்திலே நம்ம 2 காரியங்களை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஒன்னு என்னன்னா, சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறான்: உனக்கு ஆலோசனை சொல்லி உனக்கு நான் பாதையை காட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறதையும், 2வது காரியம், ஆமென், ஒரு ஆலோசனை சொல்கிற ஒரு தேவனையும் குறித்து நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம யோசித்து பாருங்க, நிறைய பேர் பாதை எங்க எப்படி போகணும்னே தெரியாம பாதை அறியாத ஒரு குருடனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களையும் காலத்தையும் குறித்து நாம பார்க்கிறோம். அநேகம் பேர் வாழ்க்கையில சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. சமாதானத்துக்காக உலகத்துல எங்கெல்லாமோ ஓடி 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 கொஞ்சம் சமாதானத்துக்காக சமாதானத்தை தேடி தேடி கிடைக்காம கடைசியில தங்களுடைய பாதை அறியாம இந்த உலகத்திலிருந்து தற்கொலைக்கு ஆளாகி இந்த உலகத்திலிருந்து தங்களுடைய ஜீவனை மாய்த்து கொண்டிருக்கிறதை நம்ம இந்த உலகத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். பிசாசு அநேகம் பேரை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, குடும்பத்துல ஒண்ணுமே இல்லாம அநேகம் பேரை வஞ்சித்து தற்கொலைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கான். ஒண்ணு மட்டும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்: தற்கொலை என்பது நிரந்தர தீர்வு அல்ல. ஹல்லேலூயா, ஆமென். தற்கொலை என்பது தேவன் விரும்புகிற ஒரு காரியமே அல்ல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், தேவனை நம்புங்க. தேவன் சொல்கிற ஒரு காரியம் என்னன்னா, உனக்கு நான் பாதையை காட்டுவேன். ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். எப்படி நடக்கணும், வாழ்க்கையில நம்ம எப்படி நடக்கணும், எந்த பாதையில நடக்கணும், ரைட்ல போடுமா லெப்ட்ல போடுமா, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும், எந்த பாதையில போகணும் என்று கர்த்தர் நமக்கு காமிப்பார். நமக்கு ஆலோசனை சொல்ல யாருமே இல்லைன்னு நீங்க யாருமே சொல்லக்கூடாது. தேவ பிள்ளைகள் அந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. ஆமென். கர்த்தர் நமக்காக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். உங்களுக்கு பாதையை காட்ட, உங்களுக்கு ஆலோசனை தர, நல்ல ஆலோசனை தர, ஒரு ஆலோசனை கர்த்தர் நமக்காக இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக கூடாது. கர்த்தர் நமக்காக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு வழியை போதிப்பார். கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருவார். இந்த நாள்ல, இந்த நேரத்திலே யாராவது உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு இருக்கிறீங்களா? தேவனுடைய சமூகத்தில் அவரை நோக்கி பாருங்க. அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை தேற்றுவார், உங்களை கனப்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை நடத்துவார், ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.